கை வைத்து சொல்லுங்க ஆமென். ஹalleluya. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பார். சொல்லுங்க நல்லா சத்தமா. என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பார். விசுவாச அறிக்கை கூட இருக்கப்பான்னு சொல்லுங்க. இந்த வருஷம் என் கூட இருந்து நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே இந்த வருஷம் ஆவியானுடைய ஆண்டாய் நாங்கள் அறிவிக்கிறோம். It's the year of the Holy Spirit. The Holy Spirit will move mightily. எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ஆவியானவரே. அவர்தான் நம் தந்தை. எப்படி ஒரு தந்தை மகனை தோளில சுமக்கிறது போல நம்மளை சுமந்து வந்திருக்காருல்ல. இத்தனை வருஷம் உனக்கு தெரியாது. தோல் மேல வச்சிருக்காரு. தோல் மேல நீ இருக்கிறதுனால நீ கவலைப்பட தேவையில்லை. உனக்கு கால் வலிக்கும்னு சொல்லிட்டு தோல் மேல வச்சிருக்காரு. எந்த சூழ்நிலையில வச்சிருக்கலாம்.
காண செய். வாய் திறந்து சொல்லுங்க. பல அற்புதங்களை ஸ்தோத்திரம். சொல்லுங்க 2026 ஆண்டவருக்காய் ஸ்தோத்திரம். சங்கா சொல்லுங்க ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்க வார்த்தை சொல்லுகிறது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர். ஆமென். ஆமென். You crown the year with a beautiful என்ன சொல்றது இங்கிலீஷ்ல என்ன சொல்றது crown of beauty. ஆமென் சொல்லுங்க. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுறாராம். அதனால இந்த வருஷம் கவலைப்படாதீங்க. சொல்லுங்க ஆண்டவரே நன்மை. சொல்லுங்க நன்மையினால் முடிசூட்டுவீரா. சொல்லுங்க இந்த வருஷம் ஆசீர்வாத ஆண்டா இருக்கணும். எனக்கு ஆசீர்வாதமா இருக்க போகுது சாமி. சொல்லுங்க thank you for the new arrivals. புது காரியங்களை வாழ்க்கையில செய்ய போறீங்க. சொல்லுங்க ஸ்தோத்திரம். சொல்லுங்க என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. சொல்லுங்க ஸ்தோத்திரம். என்ன துதியில அதிகரிக்க போறீங்க. ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஜெபத்துல அதிகரிக்க போறீங்க. ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவரே வேத வாசிப்புல ஒரு அதிகரிப்பு. ஆமென். ஆண்டவரே புது அற்புதத்தை வாழ்க்கையில செய்ய போறீங்க. எதெல்லாம் இந்த வருஷத்துல இதுவரையில நடக்கலையோ இந்த வருஷம் நாகாலா மகாலா தரகா ரகலா வஹா புதிய காரியத்தை செய்வேன் சொன்னீரே. சொல்லுங்க கையை வைத்து சொல்லுங்க புதிய காரியத்தை செய்வேன் சொன்னீரே. சொல்லுங்க புத்தி கேட்டாத காரியத்தை செய்வேன் சொன்னீங்க. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம். Thank you. சொல்லுங்க இந்த வருஷம் சொல்லுங்க இந்த வருஷம் சொல்லுங்க இந்த வருஷம் Lord, I'm expecting unexpected miracles. Lord, I'm expecting unexpected miracles. ஆண்டவரே unexpected miracles எனக்கு கொடுக்க போறீங்க. ஸ்தோத்திரம். Unexpected miracles we are expecting. அதிசயமா செய்ய போறீங்க. செங்கடலை பிளக்க போறீங்க. ஹalleluya ஹalleluya. இருக்கிற 5 அப்ப 2 மீனை மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஸ்தோத்திரம். சொல்லுங்க இந்த வருஷம் நான் கடன் வாங்க மாட்டேன். சொல்லுங்க இந்த வருஷம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். சொல்லுங்க உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கடன் வாங்க மாட்டேன். சொல்லுங்க வீட்டுல மாவு எண்ணெய் குறையாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya ஹalleluya. இந்த வருஷம் எனக்கு புது எண்ணெய் அபிஷேகம் என் மேல ஊற்றப்பட போகிறதுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்களே. சொல்லுங்க பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. சொல்லுங்க இந்த வசனத்தை சொல்லுங்க. வசனத்தை சொன்னாதான் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. சொல்லுங்க வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்களே. சொல்லுங்க இந்த வருஷம் ஒரு ஆக்சிடென்ட் வராது என் வீட்டை சுத்திலும்.
சொல்லுங்க எங்க வீட்டை சுத்திலும் ஒரு அக்கினி மதில போடுங்க. சொல்லுங்க பிசாசு என் வீட்டு பக்கமே வரக்கூடாது, என் தெரு பக்கமே வரக்கூடாது சாமி. சொல்லுங்க என் வீட்டை சுத்திலும் ஒரு அக்கினி. யோபு குடும்பத்தை சுத்திலும் வேலி அடைச்சிங்களே, என் குடும்பத்தை சுத்திலும் வேலி அடைங்க. சொல்லுங்க சொல்லுங்க என் குடும்பத்தை சுத்திலும் வேலி. சொல்லுங்க லே மாக்கா Hallelujah, hallelujah. வரபால ஹந்தரா சேகேதே Holy Spirit ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஸ்தோத்திரம். சொல்லுங்க என் பிசினஸ் நீங்க ஆசீர்வதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க என் பிசினஸ் அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போறதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க உங்க பிசினஸ் ஆசீர்வதி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா என் வேலையை நீங்க ஆசீர்வதிங்க. சொல்லுங்க bless my job. ஆண்டவரே வேலையில ப்ரமோஷன் வரட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே இந்த வருஷம் இன்கிரிமென்ட் வரட்டும். இந்த வருஷத்துல வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. சொல்லுங்க இந்த வருஷம் சொல்லுங்க இந்த வருஷம் என் பிள்ளை எல்லாம் நல்ல மார்க் எடுக்க போறாங்க. சொல்லுங்க இப்பயே சொல்லுங்க இப்பயே சொல்லுங்க எக்ஸாம் வர்றதுக்கு இப்பயே சொல்லுங்க இயேசுவின் நாமத்திலே. சொல்லுங்க ஆண்டவரே என் மக ஆண்டவர் ஃபெயில் ஆக மாட்டான், நல்ல மதிப்பெண். ஹalleluya ஜெயம் எடுக்க போறீங்க. சொல்லுங்க கைதட்டி சொல்லுங்க கைதட்டி என் பிள்ளை எல்லாம் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க போறாங்க. சொல்லுங்க இயேசுவின் நாமத்திலே ஆமென். சொல்லுங்க ஆமென் ஆமென். என் புருஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். சொல்லுங்க ஹalleluya. புருஷன் இருந்தீங்கன்னா மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. Come on, speak to the Lord and say, Lord, my family will be blessed, my children will be blessed. Amen. சொல்லுங்க எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்படலையா? சொல்லுங்க இந்த வருஷம் எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட போறாங்க. நல்லா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இந்த வருஷம் அப்பா எதெல்லாம் வியாதி குணமாக போகிறது, எதெல்லாம் செய்யலையோ, ஆபிரகாமுக்கு ஒரு நாள் இருந்தது, ஈசாக்குக்காய் காத்து கொண்டிருந்த நாள் இருந்தது, அந்த வருஷம் வந்தது. ஒரு வருஷம் வந்தது. ஆண்டவர் நியமித்திருக்கிற நாள் உனக்கு வரும்போது சொல்லுங்க இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டா எங்களுக்கு இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். நான் சொல்றேன் ஆண்டவரே இந்த வருஷம் எனக்கு ஊழியங்களை தர போறதுக்காக ஸ்தோத்திரம். பல இடங்களில ஊழியத்தை லேமாக்கா லபாரா ஹந்தலா the Holy Spirit is leading us. Lera laba pastor say we will have new openings, we will go to the new places. சொல்லுங்க புது இடத்துக்குள்ள கால் வைக்க போறோம், புது இடங்களுக்குள்ள அறிவிக்கப்படாத இடங்களில கொண்டு போக போறோம். ஹalleluya ஆண்டவருக்காய் வல்லமையா எழும்பி ஊழியத்தை செய்ய போறோம். இந்த வருஷம் பெரிய காரியங்கள் எதெல்லாம் சாத்தான் திருடானோ இந்த வருஷம் we are going to claim it back. எல்லாவற்றையும் இந்த முசுக்கட்ட பூச்சி இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை எதெல்லாம் தின்னு போட்டுச்சோ இந்த வருஷம் டபுள் டபுள் இந்த வருஷத்துல கர்த்தர் செய்ய போகிறார், கர்த்தர் செய்ய போகிறார். இதெல்லாம் முடியலையோ, இதெல்லாம் உங்களுக்கு தடையா இருந்ததோ இந்த வருஷம் தடைகளை நீங்க போடுகிறவன் உனக்கு முன்பாய் கடந்து போய் சொல்றாரு ஒரு 10,000 தான் இருந்தது. 10,000 வச்சு ஆண்டவரே இந்த ஜெபத்தோட்டத்தை நான் என்ன செய்வேன், ஆனா எனக்கு நீங்க இருக்கீங்க போதும் அப்படின்னு சொன்னாரா. அந்த ஜெபத்தோட்டத்தை அழகா செஞ்சிருக்காங்க. அவருக்கு செஞ்சவர் நமக்கு செய்வார். ஆமென். அதே தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம், அதே இயேசுவை தான் ஆராதிக்கிறோம். ஆனா அவர் சொன்ன வார்த்தை, அப்பா இந்த 10,000 இருந்தாலும் எனக்கு நீங்க இருக்கிறீங்க அது போதும். ஆமென். கை வைத்து சொல்லுங்க, நீ மாத்திரம் போதும். Come on, say, lift your hands. The Holy Spirit is leading. I want to give it to the Holy Spirit. Let the Holy Spirit lead. Laba kandara kara shadala. So, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும்
சொல்லுங்க ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியா. சொல்லுங்க கைதட்டி சொல்லுங்க ஒரு வழியா. எல்லாம் பாரு கண்டால உடைய வார்த்தை சொல்றபடி ஜெபம் பண்றப்பா. ஒரு வழியா வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவானா. சொல்லுங்க 7 வழியாய் ஓடி போவானா. ஆமென். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணுறோம். ஆமென். ஹalleluya. சொல்லுங்க என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சொல்லுங்க என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஹalleluya. நாங்கள் ஆண்டவருக்காக எழும்பி ஊழியத்தை செய்வோம். சொல்லுங்க ஊழியத்தை செய்வோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹalleluya. Thank you Holy Spirit. ஆமென். உட்கார்ந்து நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. எப்படி துதிக்கணுமா? பக்கத்து பசங்க கருத்தோடு, ஏனோ தானோடு இல்ல கருத்தோடு. ஆமென். இந்த நாமம் ನನಗೆ ಆಶ್ರಯವೇ ಭಯವಿಲ್ಲ ನನಗೆಂದೇನು. இந்த வரியெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்ச வரி. அதனால இந்த பாட்டை பார்த்தேன். யெகோவா ஈரே என்
ஆபத்து நாளில் அனுகூலமான துணை மாறீர். நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். உம்கரம் நீட்டி ஆசீர்வதித்து என்னை உயர்த்தி நன்றி ஐயா. உம்கரம் நீட்டி ஆசீர்வதித்து என்னை பெருக்கி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் இருக்கிறவங்க சொல்லுங்க, நாங்கள் ஃபுல்லு எப்பயுமே ஃபுல்லா. ஆமென் ஆமென். எல்லாருக்குமே அபிஷேகம் கிடையாது. கீழ்ப்படிக்கிறவங்களுக்கு தான் அபிஷேகம். அதனால நீ அபிஷேகம் பெற்றிருந்தாலே அது ஒரு பெரிய பொக்கிஷம். பக்கத்துல பசங்க நீ அபிஷேகம் பெற்றிருந்தாலே பெரிய பொக்கிஷம். ஆனா என்ன அந்த பொக்கிஷத்தை வச்சு சும்மாவே உட்கார்ந்து எதுவும் செய்யறது இல்லை. அதனாலதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. அதே அனாயிண்டிங் தான், சேம் ஃபயர் தான். அதே ஃபயர் தான் பேதுரு மேல வந்துச்சு, பவுல் மேல வந்துச்சு, எல்லார் மேலயும் அதே தான் உன் மேலயும் வருது. இட்ஸ் சேம் அனாயிண்டிங், நோ டிஃபரன்ஸ், நோ டிஃபரன்ஸ். அனாயிண்டிங்ல மிக்சிங்கே கிடையாது. பக்கத்துல பக்கத்துல அனாயிண்டிங்ல மிக்சிங் கிடையாது, எதுவும் கிடையாது. லாப்ரகா பால்கா சேப்ரகா லாப்ரகா லகதரா ஆண்டா. நான் 3 நாள் போயிட்டு வந்தேன். இந்த 3 நாள் கூட்டத்தில் நான் அட்டென்ட் பண்ணா பண்ணேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். லேமா காபா லாபாரா ட்ரெயினில் நான் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிற்கிறேன். காபா கதாரா என் ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிறேன். மலக்கா தரா டூ சபலாக்கா தே கபரா அண்டாக்கா தே சிபா. வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். சரி வந்து சேர்ந்துட்டு கொஞ்ச நேரம் மறுபடியும் பக்கத்து சலா கதா நீனா லேபா ஹமா கதோ சலா ஏ லபாகா. அந்த இடம் முழுவதும் 3 நாள் அத்துடைய மகிமை, அல்லேலூயா, அத்துடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து அப்ப கையை வச்சு சொல்லுவோம், அபிஷேகம் தந்து அன்னைக்கு யோசனை பண்ண ஜெபம் பண்ணுவோம். என்ன ஆண்டவரே இதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க, இது மாதிரி அப்ப ஆண்டவர் சொல்லு, இதெல்லாம் கொடுத்துருக்கல அதுக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லு. ஆமா, இல்லாததுக்கே நம்ம புலம்பலே புலம்பினுக்கு பக்கத்து பசங்க புலம்பாத. அதனாலதான் புலம்பல்ல எத்தனை அதிகாரம் இருக்குது. ரோஸ்லின் சிஸ்டர் திறந்து பாருங்க, எவ்வளவு இருக்குது சீக்கிரம் பாருங்க. புலம்பல்ல எத்தனை அதிகாரம் இருக்குது. எரேமியா ஆத்மேலே ஏன் வருது புலம்பல்னா என்னப்பா? பிரலாபக்கலு புலம்பினேசுனது. 5 சங்கீதத்தில் எவ்வளவு இருக்குது? இப்ப 5க்கும் 150க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது? 145 இருக்கு. அழுவுறது இருக்குதான், இல்லைன்னு சொல்ல. நான் அழுது கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு எனக்கு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் கொஞ்ச நாள் ஆமா பக்கத்துல கொஞ்ச நாள் தான். ஆமா, அப்பா நம்மள ஸ்ட்ரென்த் பண்ணிடுவார். ஆமேன்னு சொல்லுங்க. லாக்காலா தீனாமா தூக்கி எடுத்துடுவார். அல்லேலூயா. கண்ண மேல கை வச்சு சொல்லு, அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா.
நித்தமும் நடத்துவார். பக்கத்துல பார்த்து நல்ல சத்தமா சொல்லு, கர்த்தர் உன்னை நித்தமும் சீமேஜில் மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். பக்கத்துல பார்த்து திருப்தி செய்வார். பிரியாணி கொடுக்கிறாரோ இல்லையோ, பிரியாணி மேல ஜனங்க போடுறது பார்த்தேன். இன்னைக்கு ஒரு எந்த பிரியாணி ಟಗರು ಬಿರಿಯಾನಿ ಅಂತ ಒಂದು ಬಂದಿದೆ. ನಮ್ಮ ಬಿರಿಯಾನಿயை சாப்பிடாது, ಏನು ಟಗರು ಬಿರಿಯಾನಿ அது பார்த்துச்சு. அதை ஆனா சாப்பிடுறதே கிடையாது. நமக்கு அது கிடையாது. நமக்கு இந்த வேதம் திரட்சி மாவரட்சி அப்படின்னா என்னாச்சு? தமிழ் இந்த பெங்களூர்காரங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நிமிஷம் போடுறேன். மாவரட்சினா சுத்தமா தண்ணி இல்லாத காடு, அதுல திரட்சி கொடுக்கும். ஆமா, எத்தனை பேர் கையை கொண்டு வந்திருக்கிறீங்க? அதனால யாருன்னா கடனை சில பேர் கொடுத்துட்டு வந்துருந்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லா நல்லா கை தட்டணும். சரியா? மாஸ்டர் போடுங்க பார்க்கலாம். கரெக்டா? நல்லா அவர் கூட சொல்லுங்க. ஹல்லேலூயா. நானும் என் மனைவி ஒரு நாள் 2 பேரும் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, நாளைக்கு போகணும், நீங்க எப்படின்னா ஒரு அற்புதம் செய்யணும். நான் ஜெபம் பண்ண அநேக ஜெப குறிப்புகள்ல அந்த ஒரு ஜெப குறிப்பு அடுத்த நாள் ஆன்சர், கரெக்டா ஆன்சர் வரும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அப்ப நான் சொன்னேன், இவ்வளோ பெட்டிஷன் போட்டு அது ஒண்ணு பாஸ் ஆயிடுச்சுன்னா மத்ததெல்லாம் கூட அவர்கிட்ட போயிடுச்சு. கரெக்டா ஒரு நாள் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்லி நடக்காததேது சொல்லுங்க. அவர் சொல்லி நடக்காததேது. ஒரு சிரிப்பே காணாம எந்த வருஷமும் இப்படியே உம்முனே இருந்தா எப்படி? பக்கத்துல உம்முன்னு இருக்காது, ஜம்முன்னு இருக்கு. அவர் சொல்லி நடக்காததேது. அவர் வார்த்தை, அவர் சொல்லி நடக்காததேது. அவர் வார்த்தை சொன்னதிலும்
அப்பா செய்வாரு. பக்கத்துல பசங்க அப்பா செய்வார் செய்வார் சொல்லுங்க. வாடகை வீட்டுல இருந்து நான் லீஸ் வீட்டுக்கு போவேன்னு சொல்லுங்க. லீஸ் வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போயிருவேன். ஆமென். நான் 2 பெட்ரூம்ல இருந்து பழகிட்டார். இப்ப பார்த்தா 3 பெட்ரூமுக்கு கூட்டு போயிட்டார். ஒரு ரூம் வேக்கண்டா தான் இருக்குது. நானு என் வைஃப் நம்ம போற வீட்டுல ஒரு ஜெபத்துக்குன்னு ஒரு வீடு ஒரு ரூம் இருக்கணும்னு சொல்லி, அதனால ஒரு ஜெபத்துக்குன்னு ஒரு வீடு ஒரு ரூம் பண்ணி அழகா அங்க கிட்டார் ஒரு சும்மா உட்காந்துனே ஒரு கிட்டார், இன்னொரு சைட்ல கீபோர்டு. நான் நல்லா அந்த இடத்துல ஜெபம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அந்த மாதிரி என்ன ஆசீர்வதிச்சு இன்னொரு ஆசீர்வாதம் அப்படியே இல்லையா? அதனால புலம்பினே இருக்காதீங்க. இந்த வருஷம் என்னாச்சு புருஷன் ரட்சிக்கப்படும், இந்த வருஷம் நடத்துவாரு. ஆமென். கர்த்தர் உன்னை நேற்றமும் நடத்தி மாவரட்சியில் அபிஷேகம் பண்ண. ஆமென். there is an anointing for every year. ஒவ்வொரு வருஷத்துலயும் அபிஷேகத்துல ஒரு அடுத்த பரிமாணம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவர் இயேசு ஒரு இடத்துல போய் அற்புதம் செய்து போறாரு. அவன் கண்ணுல கை வைக்கிறாரு. வச்சுட்டு கேட்கிறாரு, எதனா காண்கிறியா? என்ன சொல்றான்? நடக்கிற ஜனங்களை மரத்தை போல காண்கிறேன். ஆமாவா இல்லையா? திருப்பி என்ன பண்ணாரு? திருப்பி கை வச்சார். உடனே என்னாச்சு? ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அது போல உங்க ஆவிக்குரிய ஆண்டவர் என்னப்பா அபிஷேகம் பண்ணி ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது இல்ல, உன்னை ரெடி பண்ணிக்கிறார் ஆண்டவர். பக்கத்துல உன்னை ரெடி பண்ணிக்கிறாரு. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக ஆசரிப்பு வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா துணையாளரே, எங்கள்
ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலாயே நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலும்.
இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ. அவன் மேல இரக்கம். பாடல் பாடுறத உணர்ந்து என் கையை உயர்த்தி சொல்லுங்க. பரலோக கவனத்தை நீக்க வேண்டுமே அப்பா, உம் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டும், நீர் வேண்டும். I need you, Lord. I need you. I need you. I need you, Lord. I need you. I need you. I need you, Lord. Hallelujah. 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 கொழுமையான பதார்த்தங்கள், வேத வசனங்கள் ஆவியா இருக்கிறது, ஜீவனா இருக்கிறது, அக்கினியா இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் கூட நீங்க பேசணும். அந்த ஒவ்வொருவரையும் நீங்க வெளிப்படுத்தணும். இந்த வருஷம் அவங்களுக்கு வர வேண்டிய நன்மை வரணும். இந்த வருஷம் அந்த அற்புதம் நடக்கணும். எதெல்லாம் முடியலன்னு சொன்னாங்களோ இந்த வருஷம் முடியும். என் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இப்பொழுதும் நாங்கள் பாதத்தில் விழுந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு எல்லா துதியும் கனம் மகிமை செலுத்தி ராஜாவை வாழ்த்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்.